கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஒரு புதிய மாதத்தின் முதல் நாள் 2020ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் தேதி. இந்த புதிய மாதத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபையாய் கட்டளையிடுவாராக. இந்த ஆராதனை மூலமாக ஆண்டுடைய வாக்குத்தத்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் தலை தாழ்த்தி பிரார்த்தனை செய்வோம். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக நன்றி. இந்த ஆராதனையை ஆண்டவரே இணைந்து பங்கு பெறுகின்ற தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரையும் பெயர் பெயராக குடும்பமாக நீர் ஆசீர்வதியும். உன்னத நன்மையினாலே உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கும். உம்முடைய வாக்குத்தத்தம் எங்களுடைய வாழ்விலே ஆமென்றும் ஆமன் என்று பலிதமாகட்டும். இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாக. நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களிலே 26வது பாடல், 200 ஆண்டு கீதங்கள் 26, பாமாலை 14, கிறிஸ்து சபை பாமாலை 14வது பாடல். அனாதியான கர்த்தரே, தெய்வீக ஆசனத்திலே வானங்களுக்கு மேலாய் நீர் மகிமையோடு இருக்கிறீர் என்ற பாடல். அல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை துதி. நான் உயிரோடு இருக்க மட்டும் கர்த்தரை துதிப்பேன். நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனை பண்ணுவேன். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் யாவையும் உண்டாக்கினவர். அவர் என்றென்றைக்கு உண்மையை காக்கிறவர். கர்த்தர் சதாகாலங்களில் அரசாளுகிறார். சியோனே, உன் தேவன் தலைமுறை தலைமுறையாகவும் ராஜரீகம் பண்ணுகிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ண கடவோம். புதிய மாதத்தை கிருபையாக ஆண்டவனும் தந்திருக்கின்றார். கடந்த மாதம் முழுவதும் கிருபையாக நம்மை பாதுகாத்து வழி நடத்தியிருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த கொரோனா தொற்றுநோய் காலகட்டத்திலே
ஆண்டவர் தம்முடைய கரத்திலே ஏந்தி சுமந்து நம்மை வழி நடத்தி வந்த தயவுக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து கர்த்தருடைய அருள் பிரசன்னம் நம்மை சூழ்ந்து பாதுகாத்து வழிநடத்த தேவ சமூகத்திலே நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோம். இந்த மாதாந்திர பண்டிகை சிறப்பு ஆராதனையிலே கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நம்முடைய பேர் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய பாவங்கள் தடையாக இராதபடி தேவ சமூகத்திலே நம்முடைய பாவங்களை முதலாவது நாம் மௌனமாக அறிக்கை செய்வோம். அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்கள், சொல்லாலே நினைவாலே செய்த பாவங்கள், அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகள், பிறருக்கு விரோதமாக செய்த குற்றங்கள், தேவ சமூகத்திலே நம் குறைவுபட்டு காணப்பட்ட சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் ஒரு நிமிடம் நாம் எண்ணி பார்த்து தேவ சமூகத்திலே நம்மை நாம் தாழ்த்துவோமாக. பொதுவான பாவரிக்கையை நாம் யாவரும் இணைந்து கருத்தை உணர்ந்து நாம் ஏறெடுப்போமாக. சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆண்டுகளைப் போல இந்த வழிகளை விட்டு வழிகள் ஐந்து போனோம். இருந்த யோசனைகள் விருப்பங்களுக்கும் இணங்கி நடந்தோம். இந்த பட்சத்தை கற்பிரோதமாக குற்றம் செய்தோம். செய்தவை செய்யாமல் மனது செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனால் மாண்டவரை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக செய்த வாக்குத்தத்தின்படியே நிர்வாகிக்குமுள்ள குற்றவாளிகளை இறங்கும், தப்பிதங்களை இறக்கும் மேலும் பொறுமையாயிரும், பாவத்தை நிமித்த துக்கப்படுங்களை சீர்படுத்தும் இறக்குமுள்ள பிதாவே, பரிசுத்த நாமத்தை மயங்கி உண்டாகும்படி அன்பே பக்தியும் நீதியும் தென்புள்ளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் கிருபை செய்தருளும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கிற சர்வருமுள்ள கடவுள் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதை விரும்பி பாவத்தை நிமித்த துக்கப்படுகின்ற தம்முடைய ஜனத்திற்கு பாவ விமோசனத்தை மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தின் கட்டளை அருள் செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தம்முடைய பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகியால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தை சேரத்தக்கதாய் இத்தருணத்தை நாம் செய்கிறவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுடலாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளிச் செய்வாராக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமத்திலே செய்யப்படுவது போல செய்யப்படுவதாக. எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும், விரோதமாக குற்றம் நாம் மன்னிக்கிறது போல மன்னியும், சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வலிமை மகிமையும் இன்றைக்கு முடிவுகளே. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 35ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை. சங்கீதம் 38 17ஆம் வசனம் முதல். ஆண்டவரே, எதுவரைக்கும் இதை பார்த்து கொண்டிருப்பீர்? என் ஆத்துமாவை அழிவுக்கும் என் அருமையானதை சிங்க குட்டிகளுக்கும் தப்புவியும். வீணா எனக்கு சத்துருக்களானவர்கள் என் நிமித்தம் சந்தோஷியாமலும் முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் கண் சிமிட்டாமலும் இருப்பார்களாக. எனக்கு விரோதமாக தங்கள் வாயை விரிவாய் திறந்து ஆ ஆ ஆ ஆ எங்கள் கண் கண்டது என்கிறார்கள். என் தேவனே, என் ஆண்டவரே, எனக்கு நியாயம் செய்யவும் என் வழக்கை தீர்க்கவும் விழித்து கொண்டு எழுந்தருளும். அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆ ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாதபடிக்கும் அவனை விழுங்கி விட்டோம் என்று பேசாதபடிக்கும் செய்யும்.
தம்மை பெருமை பாராட்டுகிறவர்கள் வெட்கத்தாலும் லட்சியாலும் மூடப்பட கடவர்கள். என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவர்கள். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லிக் கொண்டிருக்கும். தயவுசெய்து உட்காருங்கள். கன்வென்ஷன் கீதங்களில் உள்ள ஒரு பழைய பாடல். கன்வென்ஷன் கீதங்கள் 36வது பாடல். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம், களிகூர்ந்திடுவோம், அகமகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். களிகூர்ந்திடுவோம், அகமகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். நம் பாவம் யாவும் நீக்கி மீட்டா அவர் நாமம் போற்றுவோம். துன்மார்க்க வாசமுற்றும் நீக்கி அவர் நாமம் போற்றுவோம். களிகூர்ந்திடுவோம், அகமகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். மெய் ஜீவ பாதை தன்னில் சென்று அவர் நாமம் போற்றுவோம். நல்லாவியின் கனிகள் ஈந்து அவர் நாமம் போற்றுவோம். களிகூர்ந்திடுவோம், அகமகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். மேலோக தூதர் கீதம் பாடி அவர் நாமம் போற்றுவோம். பேரின்ப நாடு தன்னில் வாழ அவர் நாமம் போற்றுவோம். களிகூர்ந்திடுவோம், அகமகிழ்ந்திடுவோம், துதி சாற்றிடுவோம், புகழ் பாடிடுவோம், அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். நம் தேவனை துதித்து பாடி அவர் நாமம் போற்றுவோம். தொடர்ந்து திருமறை பகுதி வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள வேத பகுதி ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் வரை. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல்
2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, நீயும் உன்னோடே கூட உன் மனைவியும் உன் குமாரரும் உன் குமாரரின் மனைவிகளும் பேழையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச ஜந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியின் மேல் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடே வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமியின் மேல் பலுகி பெருக கடவது என்றார். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். பூமியின் மேல் நடமாடுகிற சகல மிருகங்களும் ஊறுகிற சகல பிராணிகளும் சகல பறவைகளும் ஜாதி ஜாதியாய் பேழையிலிருந்து புறப்பட்டு வந்தன. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாய் பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகந்தார். அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷர் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறுவயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதனமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார் என்பது வேத பாடம் வாஸ்தாயிற்று. அன்பானவர்களே, தொடர்ந்து மற்றொரு கன்வென்ஷன் கீதங்களிலே உள்ள பாடல், கன்வென்ஷன் கீதம் 360வது பாடல். கன்வென்ஷன் கீதம் 360. தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன் என்ற பாடல். தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். அருவியின் நீரை பருகிவிட்டேன், ஆற்றினில் ஊற்றையும் பருகிவிட்டேன். துறவுகள் கடலும் தாகம் தீர்க்கவில்லை, தூரத்து காணலாயாகியதே. துறவுகள் கடலும் தாகம் தீர்க்கவில்லை, தூரத்து காணலாயாகியதே. தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். கானகம் சோலையும் தேடியபின் வானகம் நோக்கியே அபயமிட்டேன். கானகம் சோலையும் தேடியபின் வானகம் நோக்கியே அபயமிட்டேன். கண்களை திறந்தேன், ஐந்தருவியன கண்மலை ஒன்றில் நீ சுரக்க கண்டேன். கண்களை திறந்தேன், ஐந்தருவியன கண்மலை ஒன்றில் நீ சுரக்க கண்டேன். தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். பருகியை வாழ்த்தினேன், தாகமில்லை. அருகினில் சென்றேன், கண்மலையுமில்லை. பருகியை வாழ்த்தினேன், தாகமில்லை. அருகினில் சென்றேன், கண்மலையுமில்லை. காயங்கள் தன்னில் செந்நீர் சுரக்க கண்மலையாக என் இயேசு நின்றார். காயங்கள் தன்னில் செந்நீர் சுரக்க
கண்மலையாக என் இயேசு நின்றார். தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். ஐயனின் திருவடி வீழ்ந்து நான் ஆன்மாவின் தாகமும் தீர்ந்ததென்றே. ஐயனின் திருவடி வீழ்ந்து நான் ஆன்மாவின் தாகமும் தீர்ந்ததென்றேன். புன்னகை பூத்த புனிதனும் மறைய புதுபலன் அடைந்தேன் என் உள்ளத்திலே. புன்னகை பூத்த புனிதனும் மறைய புதுபலன் அடைந்தேன் என் உள்ளத்திலே. தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். தாகம் தீர்க்கும் ஜீவநதி தரணியில் உண்டோ என தேடினேன். தொடர்ந்து நாம் நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை நாம் யாவரும் எழுந்து நின்று நாம் அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சொல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினாலே கண்மீரால் துப்பைத்து பிறந்தார். காலத்தில் பாடுபட்டு சிலுவை உண்டு மரித்து அடக்கப்பட்டு பாதாளத்தினார். 3ஆம் நாள் மரித்தோடு எழுந்தெழினார். ஏறி சொல்ல பிதாவாகிய வலதுபார்ச வீற்றிருக்கிறார். எல்லோரையும் மரித்தோர் ஞாயிற்றுக்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த சபையும் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்திலே மீண்டும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அக்டோபர் மாதம் 1 தேதி ஒரு புதிய மாதம். ஆண்டுடைய கிருபையும் இரக்கமும் தயவும் உங்களை சூழ்ந்து என்றும் வழி நடத்துவதாக. இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தருடைய சன்னிதானத்திலே நாம் பெற்றுக்கொள்கிற வேத வசனம் ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 8:22. பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாறி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்திலே சொன்னார். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாறி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய தேசத்தில் இந்த மாதம் அக்டோபர் நவம்பர் பொதுவாக வடகிழக்கு பருவக்காற்று மழை காலம். செப்டம்பர்லேயே இந்த மழை ஆரம்பிச்சிருக்குது. அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த பருவ காலம் ஆண்டவர் கிருபையாக ஏற்படுத்தி கொடுத்த காலம். அது இந்த பூமிக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. நம் ஆசை கேட்ட இந்த பகுதி நோவாவுடைய வரலாற்றில் வருது. 40 நாட்கள் அப்பொழுது பெருமழை பெய்தது என்று பைபிள் சொல்லுது. ஏறத்தாழ 1 ஆண்டு காலம் அங்கே நோவாவும் அந்த குடும்பமும் பேழைக்குள்ளேயே இருக்கிறாங்க. 40 நாள் பெருமழை, பூமி எங்கு வெள்ளம், எல்லா ஜனக்கூட்டமும் அழிந்து போன ஒரு சூழ்நிலை. நோவா பேழைக்குள்ள பாதுகாப்பாக இருக்கிறாரு. வேதம் சொல்லுகிறது 14ஆம் வசனம் ஆதியாகமம் 8:14. 2ஆம் மாதம் 27ஆம் தேதியிலே பூமி காய்ந்திருந்தது. அப்போ பூமி காய்ந்து போயிருக்குது. அப்போ ஆண்டவர் அவனை பார்த்து நீ பேழையை விட்டு வெளியே புறப்படு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. அவன் புறப்பட்டு வருகிறான். வந்து நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவருக்கு அவன் பலி செலுத்துகிறான். அந்த பலியை ஆண்டவர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டார் என்று அங்கே 21ஆம் வசனம் சொல்லுது. அதை தொடர்ந்து தான் ஆண்டவர் சொல்கிறார், நோவா செலுத்திய பலியை முகர்ந்த ஆண்டவர் இந்த பூமியை நான் இனி அழிக்க போகிறதில்ல என்று அங்கே முதலாவது சொல்கிறார். 21ஆம் வசனம் கடைசியில், நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களை அங்கே சங்கரிப்பதில்லை.
எல்லாத்தையும் நான் ஒட்டுமொத்தமாக நான் அழிக்க போவது கிடையாது என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்றார். பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலம் மாறி காலமும் பகலும் இரவும் ஒளிவதில்லை. பருவ காலத்தை ஆண்டவர் ஏற்படுத்துறார். இந்த வசனத்தை பார்த்தா இது அருமையான ஒரு வாழ்க்கை முறை பார்த்துக்கிடுங்க. நம்முடைய வாழ்க்கை சூழல் வாழ்க்கை முறையை பார்த்தா இதை மாதிரி தான் இருக்கும். மாறி மாறி வருகின்ற சூழ்நிலை. விதைப்பு இருந்தால் ஒரு அறுப்பு, சீதளம் குளிர்ச்சி இருந்தால் ஒரு உஷ்ணம், கோடை இருந்தால் ஒரு மாரிக்காலம், பகல்னா இன்னொரு இரவு, மாறி மாறி வர்றது. இது நம்முடைய வாழ்க்கை முறை. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது தான் வாழ்க்கை. இல்லை, எல்லாருடைய வாழ்க்கையில் அப்படிதான். வியாதி இருந்தால் வியாதியிலேயே வாழ்ந்து அங்கே மடிந்து போவதில்லை. வியாதின்னா அதுக்கு ஒரு சுகம் கிடைக்குது. அந்த சுகத்திலே என்னால் வாழ்வோன்னு சொல்ல முடியாது. திடீரென்று இன்னொரு வியாதி வரும். இன்ப துன்பம், சுகதுக்கங்கள், வியாதி, பலவீனங்கள், விடுதலை எல்லாம் மாறி மாறி வருது. இல்லை, இது ஒரு வாழ்க்கை முறை, ஒரு சுழல் மாதிரி போயிட்டே இருக்குது. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு விவசாய குடும்பத்தில் ஈசாயுடைய இளைய மகனாக பிறகுறான். அங்கே ஆடுகளை மேய்த்து கொண்டு தெரிந்த ஒரு சாதாரணமான ஒரு பையனாக இருக்கிறான். கோலியாத்தை ஜெயிக்கிறான், தேசத்தின் தளபதியாக உயர்த்தப்படுறான். பிற்பாடு சவுல் ராஜாவாலே அவன் துரத்தப்படுகிறான். பொறாமை கொண்ட சவுல் ராஜா தாவீதை கொண்டு விட வேண்டும் என்று துரத்துகிறான். அவனுக்கு பயந்து ஒரு அடிமை மாதிரி ஓடுறான். ஒரு கட்டத்தில் இஸ்ரவேலின் ராஜாவாக உயர்த்தப்படுகிறான். மீண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய சொந்த குமாரனாகிய அப்சலோமாலே துரத்தப்படுகிறான். மீண்டும் அவன் தலைநகரத்தை விட்டு அரண்மனையை விட்டு ஓடுறதை நாம் பார்க்குறோம். மீண்டும் ராஜாவாக உயர்த்தப்படுகிறான். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் அந்த மேடு பள்ளங்கள், ஏற்றத்தாழ்வுகள், இன்ப துன்பங்கள், அது அழகாக பார்க்கலாம். இது எல்லா மனிதனுக்கும் பொதுவானது தான். தாவீதுக்கு மட்டும் இல்லை, எல்லாருடைய வாழ்விலும் இந்த மேடு பள்ளங்கள், ஏற்றத்தாழ்வுகள் இருந்துகிட்டே தான் இருக்கும். 84ஆம் சங்கீதத்தில் அழகான ஒரு வசனம் உண்டு. 84ஆம் சங்கீதம் அது பொதுவாக ஆலய பிரதிஷ்டையிலே வாசிக்கப்படுகின்ற ஒரு அருமையான ஒரு சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே உடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள் அப்படின்னு ஆரம்பிக்கும். அதில் 6ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்கிறார்கள். அழுகையின் பள்ளத்தாக்கு, அந்த பள்ளத்தாக்கு பேர் பாக்கா. பாக்கா என்ற அந்த பள்ளத்தாக்கு எனக்கு அர்த்தம் அழுகை. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்த அவர்கள் என்னால் அதில் இருக்க போறதில்லை. ஒரு நாள் அது நீரூற்றாக மலர்கிறது. அழுகை, கண்ணீர், துயரம் நிறைந்தது, வேதனை தருகிறது. ஆனால் நீரூற்று, எந்த இடத்துல நீரூற்றை பார்த்தாலும் நம்ம சின்ன பிள்ளைகளோ பெரியவர்களோ யாராக இருக்கட்டும், நம்முடைய உள்ளம் குதூகலம் கொள்ளும் இல்லையா? ஒரு நீரூற்றை பார்த்த உடனே அப்படி உற்சாகத்தினால நம்முடைய உள்ளம் அங்கே பீரிட்டு எழும்பும். அன்பார்ந்தவர்களே, அழுகையின் பள்ளத்தாக்கை நீரூற்றாக மாற்ற ஆண்டவர் வல்லவர். எல்லா மனித வாழ்விலும் இந்த மாறி மாறி வருகின்ற காலங்கள் நிகழ்ந்துகிட்டே தான் இருக்குது. என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எனவே நாம் சோர்வடைய வேண்டிய அவசியம் கிடையாது. என் வாழ்க்கையே இப்படி போச்சுத என்று நீங்கள் நினைக்க வேண்டியதே இல்லை. ஒரு விதைப்புன்னா ஒரு அறுப்பு வரும், ஒரு சீதளம்னா ஒரு உஷ்ணம் வரும், ஒரு கோடை காலம்னா ஒரு மாறி காலம் வரும், ஒரு பகல் என்றால் இரவு வரும், மாறி மாறி வரும் இல்லையா? எனவே நம்முடைய வாழ்வில் சோர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாறி மாறி வருகின்ற சூழ்நிலை இது ஒரு வாழ்க்கை முறை. இந்த கொரோனா தொற்று நோயும் அப்படியே வந்து இந்த உலகத்தை முற்றிலுமாக துடைத்து விட போவது கிடையாது. இது மேற்கொள்ளப்படும். இந்த தொற்று அகன்று போகும். மக்கள் சுபிட்சமாக வாழ்கின்ற சூழ்நிலை மீண்டும் உண்டாகும். என்ன ஆண்டவர் கொடுத்த வாக்கு அதுதான். நோவா காலத்தின் பெரு வெள்ளத்திற்கு பிற்பாடு ஆண்டவர் சொல்றது, இனி இந்த மனுக்குலத்தை முழுமையாக நான் சங்கரிக்க போறதே கிடையாது. சகல ஜீவன்களை ஒட்டுமொத்தமாக நான் சங்கரிக்க போறதில்லை. பதிலாக அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்குறேன். இன்பமும் துன்பமும் கலந்து வருகின்ற ஒரு வாழ்க்கை முறையை கொடுக்குறேன்னு சொல்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த வசனம் அருமையான ஒரு வாழ்க்கை முறையை குறிக்குது. நாம் ஒவ்வொரு வாழ்விலும் நாம் கண்ணீர் சிந்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களை தந்து அவர் நம்மை வழி நடத்துவார். ஒன்று. ரெண்டாவதாக, இது ஒரு வாக்கு தத்தம் பார்த்துக்கிடுங்க.
இந்த அருமையான வசனம் ஒரு அருமையான ஒரு வாக்கு தத்துவம். ஏன்னா ஆண்டவர் சொன்ன இந்த வாழ்க்கை முறை மாறிச்சுன்னா உலகமே அழிஞ்சு போயிடும். யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? விதைப்பும் அறுப்பும், சீதளம் குளிர்காலம், குளிர் உஷ்ணம், கோடை காலம் மாரிக்காலம், பகல் இரவு. இந்த பருவ காலம் மாறி மாறி வரணும். அப்போதான் அந்த உலகம் இயங்க முடியும் இல்லையா? குளிர்காலம், வசந்த காலம், கோடை காலம், இலை உதிர் காலம். இல்லை ஐரோப்பிய நாடுகள், அமெரிக்க தேசங்களில் அந்த 4 அந்த பருவங்கள் அழகாக திட்டமும் தெளிவுமாக தெரியும். நம்முடைய நாட்டில் அது ரொம்ப குறிப்பாக நம்முடைய பகுதியில் ரொம்ப அதிகமாக தெரியறது கிடையாது. நமக்கு கிட்டத்தட்ட என்னாலும் கோடை காலமாக தான் இருக்குது இல்லையா? வருஷத்தில் என்னாலும் கோடை காலமாக தான் நமக்கு போயிட்டுருக்குது. மேலை நாடுகள் அந்த குளிர் பிரதேசங்களில் இது ரொம்ப அழகாக இந்த 4 காலங்களும், குளிர்காலம், வசந்த காலம், கோடை காலம், இலை உதிர் காலம் அழகாக அது வேறுபடுத்தி காட்டப்படும். யோசிச்சு பாருங்க, எப்போதும் கோடை காலமாக இருக்குன்னு வைங்க ஒரு இடம், அது என்ன ஆகும்? பாலைவனமாக மாறிடும். எப்போதும் குளிர்காலமாக இருக்குன்னு வச்சுக்கிடுங்க, அது எப்படி இருக்கும்? துருவ பிரதேசம் மாதிரி மாறிடும் இல்லையா? அண்டார்டிகா, ஆர்டிக், இந்த துருவ பிரதேசம் மாதிரி முழுமையாக பனிபடர்ந்த இடங்களாக மாறிப்போகும். அப்போ மாறி மாறி வருகின்ற காலம்தான் அது ஆசீர்வாதமானது. ஒரே சீசனில் இருந்துச்சுனாக்கி ஒன்று பாலைவனமாகும், இல்லாட்டினாக்கி துருவ பிரதேசம் போல பனிபடர்ந்த பிரதேசமாக போயிடும். இங்கே மரம் செடி கொடிகளுக்கு வாய்ப்பு இருக்காது, மனிதனுடைய உயிர் வாழ்தலுக்கும் வாய்ப்பு இருக்காது இல்லையா? அது ரொம்ப ஆபத்தானது. அதனால் ஆண்டவர் கொடுக்கின்ற இந்த வசனம் ஒரு உன்னதமான வாக்கு தத்துவம். 4 பருவங்கள் இந்த உலகத்தில் இல்லை, அருமையான பருவ காலம்தான் மனுஷனை வாழ வைக்குது. மரம் செடி கொடிகள் முளைத்து எழும்புவதற்கு, மனிதன் அங்கே சாப்பிட்டு மகிழ்வதற்கு, இந்த உலக ஜீவராசிகள் சாப்பிட்டு வாழ்வதற்கு அடிப்படையாக விளங்குகிற இந்த பருவகால மாற்றங்கள். மனிதன் எத்தனையோ கிரகங்களுக்கெல்லாம் போகிறான், போய் விதைகளெல்லாம் விதைச்சு பார்க்குறான். பருவகாலம் இல்லை கிரகங்களிலே. இது போன்ற பூமியை போன்ற பருவகாலம் இல்லாதபடினாலே அங்கே எந்த செடி கொடிகளை அங்கே முளைக்க வைக்க பயிர் செய்ய முடியாது இல்லையா? நம்முடைய பூமியின் மேற்பரப்பு எந்த விதையை போட்டாலும் அழகாக அது முளைத்து வரும். பூமி அந்த மேற்பரப்பு அவ்வளோ அழகாக அது உருவாக்கப்பட்டிருக்கிறது. எந்த விதையை போட்டாலும் அது முளைத்து வரும். பருவ காலம் அதுக்கு துணை புரிகிறது. இப்போ கோடை காலம், குளிர்காலம் இல்லையா? அங்கே வசந்த காலம், இலை உதிர் காலம், இந்த காலங்கள்லாம் துணை புரிகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வசனம் முதலாவது ஒரு வாழ்க்கை முறை. என்னாலும் வாழ்க்கையில் தோல்வியே இருக்காது, திடீரென்று ஒரு நாளில் வெற்றி வரும். ஆபிரகாம் லிங்கனுடைய வாழ்க்கையில் அவர் நின்று எல்லா தேர்தலையும் தோற்றுருக்கிறாரு. இன்னும் கடைசியா ஜனாதிபதி தேர்தல் இருக்கிறல அங்கே நம்பர் 1 பொசிஷன், அதில் ஜெயிக்கிறார் பாருங்க. எத்தனையோ சின்ன சின்ன தேர்தலெல்லாம் தோற்ற ஜனாதிபதி ஆபிரகாம் லிங்கன் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுறாரு. அதான முக்கியம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்வில் எனக்கு இந்த கஷ்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது என்று நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் இந்த மாறி மாறி வரும் கால சூழ்நிலை படைத்தவர். நம்முடைய வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தி தருவார், மேன்மை தருவார். இந்த வசனம் ஒரு வாழ்க்கை முறை. 2வது இந்த வசனம் ஒரு வாக்குத்தத்தம். அதெல்லாம் இந்த பருவ காலத்தை ஆண்டவர் தந்திருக்கிறது இந்த பூமி வாழ்வதற்காக. இந்த பூமி வாழ்வதன் மூலமாக தான் நாம் வாழ்கிறோம் இல்லையா? இதனும் கிரகங்களெல்லாம் போய் தேடிக்கிட்டி பார்க்குறாங்க, குடியிருப்பு வசதி இருக்கா என்று. ஒன்று வாய்ப்பு இருந்த மாதிரி தெரில. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த பருவகால மாற்றங்கள் ஒரு அருமையான வாக்கு தத்துவம். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த நம்ம அழைக்கப்படுறோம். 3வது இந்த வசனம் ஒரு எச்சரிக்கையாக இருக்குது. பார்த்துக்கிட்டுங்க, இது ஒரு எச்சரிப்பு. என்ன எச்சரிப்பு? இந்த வசனம் இப்படி ஆரம்பிக்குது, பூமி உள்ள நாள் அளவும். அப்போ பூமி உள்ள நாள், பூமி இல்லாத ஒரு நாளும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. பூமின்னா அந்த பூமி, இதில் உள்ள மரம் செடி கொடிகள் எல்லாம் சேர்ந்து தான், ஜீவராசிகள் எல்லாம் சேர்ந்து. இந்த பூமி உள்ள நாள் அளவும், பூமி இருக்க வரைக்கும் தான் நமக்கு வாழ்வு. பூமி அழிந்தால்
அணுகுண்டுகளை ஹைட்ரஜன் பாம்பையும் செய்து வச்சு இந்த பூமியை எத்தனையோ முறை அழிக்கிறதுக்கு பெரிய பெரிய நாடுகள் குண்டுகளை செய்து வச்சுருக்காங்க. பூமி அழித்தால் மனுஷன் எங்கே வாழ்கிறது? ஜீவராசிகள் எங்கே வாழ்வது? இந்த காடுகளையும் இல்லையா, பிரம்மாண்டமான காடுகளை அழித்தால், மர செடி கொடிகளை அழித்தால் மனுஷனும் ஜீவராசி எப்படி வாழ்கிறது? இல்லையா, இயற்கையை அழிப்பதற்கு எதிரான ஒரு வசனம் இது. இயற்கையை மனிதன் அழித்து கொண்டே தான் இருக்கிறான் இல்லையா. அந்த மணல் கொள்ளை அப்போ அவ்வப்போது பேப்பர் வாசிக்கிட்டே இருக்கும். மணலை கொள்ளையடிக்கிறது. பல்வேறு அதிகார மட்டத்தில் உள்ளவங்களும் இணைந்து அங்கே கொள்ளைக்காரங்களுக்கு உதவி செய்து அங்கே அப்போ அவ்வப்போது பிடிபடுறாங்க. பிடிபடாமல் போகின்ற பேரழிவு எவ்வளவு, அது கடவுளுக்கு தான் வெளிச்சம். மணல் திருட்டு இல்லையா, மணல் கொள்ளை ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் காடுகளை அழிக்கிறது. தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்காக காடுகளை அழிக்கிறது. அதில் ஒரு பெரிய பிரச்சனை பார்த்துக்கிடுங்க. இவ்வாறு ஒரு வார்த்தை சொல்லப்படும், அதாவது நான் மனுஷன் இல்லாட்டினாலும் மரம் செடி கொடி நிற்கும். இந்த மரம் செடி கொடி இல்லைன்னாக்கி மனுஷன் இல்லை. நம்மை வைத்து இந்த தாவரங்கள் இல்லை, தாவரங்களை வச்சு தான் நாம் இருக்கிறோம். இந்த நாம் சுவாசிக்கிறோம் பார்த்தீங்களா, பிராணவாயு, ஆக்சிஜன், இந்த தயாரித்து கொடுக்கறதே இந்த மரம் செடி கொடிகள் தான். அதனுடைய பச்சை இலைகள் தான் நாம் சுவாசிக்கின்ற பிராணவாயுவை நமக்கு சம்பாதித்து தருது. பார்த்துக்கிடுங்க. மரம் செடி கொடி இல்லைன்னாக்கி மனுஷன் இல்லை, சுவாசிக்க காத்திருக்காரு. ஆனால் நாம் இல்லைன்னு வைங்க, பூமியில் உள்ள 800 கோடி மக்களும் இல்லை, ஒன்றும் கெட்டு போகல. மரங்கள் இருக்கும், மரம் செடி கொடி என்றும் இருக்கும். நாம தான் அதை நம்பி இருக்கிறோம். அப்போ அதை பராமரிப்பது எவ்வளோ அவசியம் யோசிச்சு பாருங்க. எனவே இது ஒரு பெரிய எச்சரிப்பு. பார்த்துக்கிடுங்க. ஆண்டவர் இந்த பருவ காலங்களை தந்து இந்த மர செடி கொடிகள், இந்த எல்லாவற்றையும், இந்த இயற்கையின் இந்த சத்துவங்களை ஆளுகை செய்து மனுஷனுக்கு ஆசீர்வாதமாக தர்றாரு. ஆதியாகம புத்தகத்தை வாசிங்க, அந்த வரலாறு எவ்வளோ அழகாக இருக்குது. மனுஷனை படைக்கும் முன்னால் எல்லாத்தையும் படைச்சு வைக்காரு பாருங்க. மனிதனை படைப்பதற்கு முன்பாக அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் படைச்சு வைக்கிறாரு. படைத்து வைத்து கடைசியாக அவனை படைச்சே, இதை நீ ஆண்டுகொள், பொறுப்போடு அனுபவித்துக்கொள் அப்படின்னு ஆண்டவர் கொடுக்கிறார். நாம் இயற்கையை சீரழித்தால் கடவுள் வருத்தப்படுவார். பொறுப்போடு ஆண்டுகொள், பொறுப்போடு அனுபவித்துக்கொள் என்று நான் கொடுத்த இந்த இயற்கையை அழித்து போடுகிறானே என்று. அநேக நாடுகளில் ரொம்ப கவனமாக இருக்காங்க. பார்த்துக்கிடுங்க. அநேக மேலை நாடுகள் இயற்கை அழிந்து விடக்கூடாது என்று அதை பாதுகாப்பில் ரொம்ப பொறுப்பாக இருக்காங்க. இஸ்ரேல் நாடெல்லாம் சொல்லுவாங்க, ஏதாவது ஒரு இடத்துல ஒரு மரத்தை வெட்டணும் அப்படின்னாக்கி 100 கன்று நட்டினா தான் ஒரு மரத்தை வெட்ட விடுவாங்களாம். அப்படி சொல்வார்கள். 100 கன்று வைத்து வளர்த்தா தான் ஒரு மரத்தை வெட்டலாம். அந்த அளவுக்கு உள்ள இஸ்ரேல் மாதிரி இன்னும் பல தேசங்கள் அந்த இயற்கை அழிந்து விடக்கூடாது, அதனால தான் மனுஷன் வாழ்கிறோம் இந்த சிந்தை உடையவர்களாக இருக்கிறார். நம்முடைய வாழ்விலும் இயற்கை காப்பாற்றணும், இந்த சிந்தை நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியமானது. இந்த வைரஸ் தொற்று இதுக்கு வந்ததுக்கு இன்னொரு காரணம் தான் சொல்லப்படுது. காடுகளை அழித்து அங்குள்ள உயிரினங்களை பிடித்து கொண்டு வர்றது, அதை சமைத்து சாப்பிடுவது, எல்லாம் அளவுக்கு மீறி போனதுனால தான் இந்த வைரஸ் தொற்றுக்கள்லாம் வந்துச்சு என்று சொல்லுகிறார்கள். முந்தின காலகட்டங்கள் அது கிடையாது. 1-2 நூற்றாண்டுகளாக தான் இந்த வைரஸ் தொற்று வந்து இங்கே பாதிக்குது. அளவுக்கு மீறி காடுகளுக்குள்ளே பிரவேசித்து காடுகளை அழித்து காட்டில் உள்ள நுண்ணுயிர்களை, ஜீவராசிகளை அழிக்கிறதுனால தான் இந்த நோய் தொற்று வருதுன்னு சொல்கிறாங்க. உண்மையாக இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் கொடுத்த இந்த அருமையான வார்த்தை, அது ஒரு பேரழிவுக்கு பிற்பாடு மிகுந்த விசனத்தோடு ஆண்டவர் செய்த அந்த பேரழிவுக்கு பிற்பாடு கடவுள் கொடுத்த ஒரு அருமையான ஒரு வசனம். இது ஒரு வாழ்க்கை முறை. என்னால் வாழ்க்கை கீழே நோக்கி போயிட்டே இருக்கிறாரு, ஒரு நாளிலே திரும்பி மேலே வரும். ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. இது ஒரு வாக்கு தத்துவம். இந்த வாக்கு நம்முடைய வாழ்விலே நிறைவேறும். இந்த விசுவாசத்தோடு அதை பற்றி கொள்ளுங்கள். மாத்திரமல்ல, இது ஒரு எச்சரிப்புங்கிறதே மறந்துட வேண்டாம். வசனம் ஒரு எச்சரிப்பையும் தருகிறது. இயற்கையை பாதுகாத்து வழிநடத்த, இயற்கையின் காரியங்களை பாதுகாப்பதில் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க நம்மை நாம் அர்ப்பணம் செய்வோம். பூமி உள்ள நாளளவும்
இந்த பருவகாலம் மாறப்போறதில்ல. இந்த பருவகாலத்தின் ஆசீர்வாதங்களை நாம் பெற்று இறை நாமத்தை மகிமைப்படுத்தவும், இந்த புதிய மாதத்தின் சம்பூரமான ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய கரத்திலே பெற்றவரை மகிமைப்படுத்தவும் தேவன் தாமே நம் அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன். நம்மை நாம் அர்ப்பணிக்கும் வண்ணமாக 200 ஆண்டு கீதங்களிலே விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் என்ற பாடலை பாடுவோம். கீதங்கள் 423, கீர்த்தனை 128, கிறிஸ்தவ கீர்த்தனைகள் 128, கீதங்கள் 423வது பாடல். ஜெபம் பண்ண கடவோம். இரக்கமும் மட்டில்லா கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே கூடி வந்து நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு கிருபைகளை தந்திருக்கிறேன். இருப்பினும் பல்வேறு இடங்களிலே இருக்கின்ற சபையின் பிள்ளைகளாக, பல்வேறு நாடுகளில் உள்ள சபையின் பிள்ளைகளாக நாங்கள் இணையதளம் வழியாக இந்த ஆறாறு இணைகின்ற பாக்கியத்தை தந்திருக்கிறீர். நன்றி. மிதேவன கர்த்தாவே, நாங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீர் எங்களுடைய ஆண்டு நேசத்துக்குரிய தந்தை, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகின்றோம்.
இந்த புதிய மாதம் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் மாதமாக விளங்குவதாக. கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணியைப் போல பாதுகாத்தே நன்றி. புதிய மாதத்தின் சிறப்பான நன்மைகளையும் கிருபைகளையும் நீர் பரிபூர்ணப்படுத்தி கொடுப்பீராக. சிறு பிள்ளைகளை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து வளர்த்து தாரும். வாலிப தம்பி தங்களுடைய வருங்கால வாழ்வுக்கான திட்டங்களை வகுத்து கொடுப்பீராக. திருச்சபையின் தாய்மா தகப்பன்மார் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். பிரயாசம் எல்லாத்தையும் வர்த்திய பண்ணும். விசேஷமாக அன்பின் ஆண்டவர் வயது முதிர்ந்த மக்கள் அவருடைய பலவீனங்களை பலன் தாங்கட்டும். இந்த கொரோனா தொற்று வயது முதிர்ந்த பிள்ளைகளை யாதேசர்களை அணுகாதபடி கர்த்தருடைய பிள்ளைகளை வேறு இடத்தினர் பாதுகாத்துக்கொள்ள நான் மன்றாடுகின்றோம். நம் தேவனை கர்த்தாவே விசேஷமாக ஆண்டவரே நீர் இந்த உலகிலே நீதி விளங்க வேண்டும் என்று விரும்புகின்றீர். ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய சுகத்தை விரும்புகின்ற நேசராக நீர் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். நம் தேவனை கர்த்தாவே நான் நாள்தோறும் உம்முடைய நீதியையும் உம்முடைய துதியும் சொல்லிக் கொண்டிருக்கிறதாக ஆண்டவரே எங்களுடைய வாழ்வில் மகத்துவமான காரியங்களை கர்த்தர் செய்து நிறைவேற்றுவீராக. இந்திய நாட்டை ஆசீர்வதியும். தேசத்திலே தொற்று முற்றிலும் அகன்று போகட்டும். தொழில்துறைகளின் வளங்களையும் வளர்ச்சியும் முன்னேற்றங்களையும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. தேசத்தின் தலைவர்களுக்கு வேண்டிய விசேஷமான கிருபைகளை கட்டிடும். எங்களுடைய பகுதியில் நல்ல செழிப்பான காலங்களை சூழ்நிலைகளையும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்க மாண்டாடுகிறோம். இந்த ஆறாளில் இணைந்து பங்கு பெறும் அனைவரையும் பேர் பேரானி சந்தியும் குடும்பமாக நீர் ஆசீர்வதியும். நினைப்பதற்கு வேண்டிக் கொள்ளும் அதிகமான நன்மைகளை நீங்கள் வாழ்வில் சம்பூர்ணப்படுத்தி கொடுப்பீராக. இந்த அக்டோபர் மாதம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தின் மாதமாக விளங்கட்டும். விசேஷமாக படிக்கின்ற பிள்ளைகளுடைய கல்வி கூடங்களையாகவும் ஆண்டவரை முழு வேகத்தோடு திறந்து அவள் கல்வி கற்று நல்ல முன்னேற்றங்களை பெற்றுக்கொள்ள நீ துணை செய்வீராக. தேவனை கர்த்தாவே அப்படிங்கிற தேவ ஆலயங்களும் ஆண்டு எந்த நிபந்தனைகளும் இன்றி முழுமையாக ஆண்டு திறக்கப்படுகின்ற பாக்கியத்தை நீர் ஏற்படுத்தி கொடுக்க நான் மாண்டாடுகிறோம். எல்லா பெருக்கமான நன்மைகளை தொடர்ந்து எங்களுக்கு தாரும். நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமான நன்மைகளை எங்களுக்கு தந்து நாள்தோறும் ஆண்டவர் தாமே எங்களை ஆதரித்து ஆசீர்வதித்தல் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலம் மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கின்றோம் பரமபிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்பும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி எப்பொழுதும் சமாதானம் சந்தோஷம் நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக கீதங்கள் 482 பாடல் பாடும். கீதங்கள் 482 பாமாலை 315 கிறிஸ்து சபை பாமாலை 315 அன்போடு எம்மை போஷிக்கும் பெத்தேலின் தெய்வமே. My
ஜெபம் செய்வோம். எங்கள் கன்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சன்னிதானத்திலே பிரீதியாயிருப்பதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.